பறைசாற்றுகின்றது. மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை அது பறைசாற்றுகின்றது. இயற்கை ஆற்றல்களை அது எடுத்துரைக்கின்றது. கடந்த கால சமுதாயங்களின் வரலாறுகள் அது விவரிக்கின்றது. அழிந்து போன சமுதாயங்களின் நிலைமைகளை பார்க்கும்படி கூறி அச்சமூட்டி எச்சரிக்கின்றது. அன்றைய அரேபியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அறிந்திராத பல அறிவியல் உண்மைகளை குர்ஆன் துல்லியமாக கூறுகிறது. இன்றைய விஞ்ஞான உலகம் குர்ஆனின் குரல் உண்மை என்பதை உறக்க உரைக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களில் உள்ள வேத நூல்களும் அந்தந்த மதத்தைச் சேர்ந்தவர்களால் ஓதப்படுகின்றன. சில சிறப்பான வேலை மற்றும் பண்டிகையின் போது ஓதப்படுகின்ற வேதங்களாகவே உள்ளன. ஆனால் நாள்தோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஓதப்படுகின்ற ஒரே திருமறை திருகுர்ஆன் தான். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்களில் 5 வேளை தொழுகையின் போதும் திருகுர்ஆனின் வசனங்கள் ஓதப்படுகின்றன. நாட்டுக்கு நாடு நேரம் வேறுபடுவதை கணக்கிட்டு பார்த்தால் 24 மணி நேரமும் ஓதப்படுகின்ற திருமறையாக திருகுர்ஆன் திகழ்வதை காணலாம். பிற வேதங்களுக்குரிய வேதங்கள் பல நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழிகளிலேயே ஓதப்படுகின்றது. ஆனால் மூல மொழியான அரபி மொழியிலேயே பிற வேதங்களுக்குரிய வேதங்கள் பல நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த நாடுகளில் அந்தந்த மொழிகளிலேயே ஓதப்படுகின்றது. ஆனால் மூல மொழியான அரபி மொழியிலேயே ஓதப்படுகின்ற ஒரே திருமறை திருகுர்ஆன் தான். திருகுர்ஆன் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டாலும், அது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும், அரபி மொழியும் அதில் இடம் பெற்றிருக்கும். அரபி மொழி இல்லாத தொகுப்புகளை பார்ப்பது அரிது. இந்த உலகத்தில் அருளப்பட்ட எந்த வேத நூல்களும் இல்லாத சிறப்பு திருகுர்ஆனுக்கு உண்டு. 1500 வருடங்களுக்கு முன்பு திருகுர்ஆன் எந்த வரிசைப்படி தொகுக்கப்பட்டதோ அதே வரிசைப்படி ஒரு புள்ளி கூட மாற்றப்படாமல் இன்று வரை இருக்கின்றது. இதற்கு காரணம் அதனை பாதுகாத்துக் கொள்கின்ற பொறுப்பையும் இறைவனே ஏற்றுக்கொண்டு விட்டான். நிச்சயமாக நாம் தான் மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம். ஆகவே அதில் எத்தகைய மாறுதலும் அழிவும் ஏற்படாதவாறு நாமே அதனை பாதுகாத்துக் கொள்வோம். திருகுர்ஆன் 15வது அத்தியாயம் 9வது வசனம், இன்னா நஹ்னு அன்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இறைவன் திருமறையில் கூறுகின்றான், நடையழகு கொண்ட இறைவனால் மொழியப்பட்ட நூல் திருகுர்ஆன். அது கவிதையும் அல்ல, வசனமும் அல்ல. இவ்விரண்டும் உயர்ந்த நிலையில் இருப்பது. திருகுர்ஆன் ஓதுபவர்களை மட்டுமல்ல, அதனை கேட்பவர்களையும் கட்டி போடும் சக்தி கொண்டது. குர்ஆனின் மாபெரும் வலிமை அதன் கொள்கைகளில் மட்டுமல்ல, அதன் விந்தை மிகு ஓசை நயத்திலும் உள்ளது என்றார் ஒரு மேலநாட்டு அறிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொள்வேன் என்று சூளுரைத்து உருவிய வாளுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். வழியில் அவருடைய தங்கை பாத்திமாவும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை தழுவிய செய்தி கிடைத்ததும் கோபத்துடன் தங்கையின் வீட்டிற்கு சென்றார். அப்போது தங்கை ஓதிய குர்ஆன் வசனத்தை கேட்டு மனம் மாறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். குறைஷ்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அபிஷேகம்